அங்க யாரு வந்திருக்க முடியும்? இது யாரையா கத்துறது? யாரு வந்திருக்க முடியும்னு நான் தான் கேட்டது. பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அது அது ஒரு ஆள் சார். யாரு சார்? அது உங்களுக்கு தெரியாது சார். சார் இது ஒரு கேஸ் சார், கேஸ். ஒரு கேஸ் நடக்குது, ஆனா என்கிட்ட எதை பத்தியும் சொல்லல, எதுவுமே சொல்லலையே. என்ன விளையாட்டு இது? சொல்லுங்க, என்ன விளையாட்டு இது? ஒரு விளையாட்டும் இல்ல சார். அது வந்து நாங்க உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தோம். சொல்லலாம்னு இருந்தீங்களா? ஆனா சொல்லவே இல்லைல்ல. இல்ல 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 சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அது வந்து சார், அது வந்து உங்க குரல் ஏன் சார் மாறி இருக்கு? இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க எவ்வளவு பெரிய டிடெக்டிவ். ஒருவேளை உங்க குரல் வேஷம் எல்லாத்தையும் மாத்தி புது கேஸ் ஏதாவது கண்டுபிடிக்க போறீங்களா? என்ன முட்டாள் நினைச்சியா? சார் அது அது இல்ல இல்ல சார். சார் இப்படி பேசுறாருன்னு பாரு சார். நீங்க போய் முட்டாளா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? அதான் கிண்டல் பண்றீங்களா? நல்லா பண்ணுங்க. வேற ஆபீசர் எப்படி வந்தான்? இந்த வித்லாந்த் யாரு? வித்லாந்த் யாரு? ஓ விக்ராந்த் சார். விக்ராந்த் அந்த ஆள் எப்படி கேஸ்ல வந்தான்? இல்ல சார், சாதாரண ஆள் இல்ல, ஏடிஎஸ் ஆபீசர். எனக்கு டெல்லியில இருந்து கால் வந்துச்சு. வித்லாந்த் என்ன பண்றான்னு. ஆட வித்லாந்த், நான் அப்படியே தலையில 3 தடவை தட்டிக்கிட்டேன். இப்படி இப்படி இப்படி. நீங்க ஏன் சார் இப்ப தலையை தட்டிக்கிட்டீங்க? தலையை தட்டலனா அப்புறம் மூளை குழம்பிடாது. மூளை என்ன தனத்தன தட்டிக்கிடுமா? மூளை வேலை செய்யணும்னு நாம தான் தட்டணும். இல்லன்னா வேலை செய்யாது இல்ல. அது சரி சார். அது வந்து இந்த இந்த சம்பவம் எல்லாம் எப்ப நடந்தது சார்? என்னது இதுவா? அது ஓஹோ, நான் எதுக்காக இங்க வந்தேன்னு எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. என் துப்பாக்கி மறந்துட்டேன். அந்த ஃப்ரெடிய சுடணுமே. ஃப்ரெடிய கண்டிப்பா சுட்டே ஆகணும். ஏன்னா எனக்கு சாக்லேட் கொடுத்தது அவன்தான். சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்டா? அடே சாக்லேட்டியா? சாக்லேட்டா சார்? ஆமா அதேதான், சாக்லேட். சுற்றாதீங்க சுற்றாதீங்க. என்ன நடக்குது? நீ என்ன பண்ண ஃப்ரெடி? கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணன ஃப்ரெடி? சொல்லுங்க கேளுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு வரல, லீவ் சார். சார் இன்னைக்கு சத்தியமா நான் ஆபீஸ்க்கு லீவ் சார். என்ன விட்டுருங்க சார். சார் ஐயோ சார், பாத்து சார். என்ன பண்ண ஃப்ரெடி? ஐயோ கடவுளே, அப்படின்னா அந்த சாக்லேட்ல விஷம் இருந்துச்சா? என்ன தரைய காணோம்? பொடி, தரைய பொடி. சார் புடிச்சிட்டோம் சார், புடிச்சிட்டோம் சார். வைங்க சார், காலை கீழே வைங்க. சார் வைக்கல சார். தெரியுமா காலை வைக்கலாமா? வைங்க சார். ரெடி ரெடி. இங்க வா ஒழுங்கா. சார் சார் சார், நீ எதுக்காக அந்த போதை சாக்லேட்டை எனக்கு கொடுத்த? சார், நான் இந்த சாக்லேட்டை ஏசிபி சாருக்கு கொடுக்கலான்னு போனேன் சார். ஏசிபிக்கு எதுக்கு? சார், இவர்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த ஆளுதான் இவர்கிட்ட ஏசிபி சார்ட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு சார். அதை கொடுத்தது டென்டோரான்னு சொல்ல சொன்னாரு சார். டென்டோரா? இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. அந்த பேரை கேட்டது இவரு குசால் ஆயிட்டாரு சார். அந்த பேரை கேட்டா ஏசிபி சார் சந்தோஷப்படுவாரு சொன்னாரு சார். பாராட்டுவோன்னு சொன்னாரு சார். அப்படியா? இரு, நான் உன்னை பாராட்டுறேன் சார். ஏசிபி சார் அந்த டென்டோராவை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காரு சார். டே பிரெடி, அந்த டென்டோராவை நீ ஏன் அப்பவே பிடிக்கல? சார், நான் ஏசிபி சாரை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏசிபி அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நீங்க வந்துட்டீங்க சார். நான் வந்துட்டேனா? நான் வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டேன் சார். சார், நீங்க தானே சொன்னீங்க சார் இந்த சாக்லேட்டை ஏசிபி சார் தான் சாப்பிடணுமா? நான் சாப்பிடுறேன். நீங்க
நான் ஏன் அப்படி பண்ணேன்? ஐயோ தலை சுத்துத. பொடி தரைய பொடி. தரைய பொடியா? என்ன சொல்ற இவரு? தரைய பொடி. ஏய் ஃப்ரெடி, என் பேரு ஃப்ரெடி இல்லையே, என்ன நடக்குதுங்க? இவருக்கு என்ன ஆச்சு? வா வா, இங்க இருந்து ஓடி போயிடலாம், அப்படியே பின்னாடியே போயிடலாம். நான் உன்னை சுட போறேன், உன்னை சுட்டுருவேன் ஃப்ரெடி. அப்புறம் தான் என் பேச்சே போச்சு. ஓகே சரி சொல்லு, கேஸ் விஷயம் என்ன ஆச்சு? ஐயோ சார், நீங்க எந்த கேஸ் பத்தி கேக்குறீங்க? கேஸ் சார். கேஸ்? ஆமா கேஸ் சார், அது வந்து நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் சார். நாங்க அங்க போய் வலைய விரிக்கிறோம் சார். விரிச்சு கொலகாரனுக்காக வெயிட் பண்றோம். அந்த வித்லாந்து கேஸ் என்னாச்சு? ஆமா சார். இல்ல ஆமா சார். சார் 2 மணின்னு சொன்னான். 2 முடிஞ்சு 15 நிமிஷம் ஆகுது. ஆனால் நம்ம சந்தேகப்படுற மாதிரி யாரும் இங்கே இல்லை. ஒருவேளை நம்ம யாருன்னு அடையாளம் தெரிஞ்சு அவ திரும்ப போயிட்டாளா? ஒருவேளை நாம தப்பான இடத்துல வெயிட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அவங்க வேற எங்கன்னா போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் பொறுமையா இரு ஃப்ரெட்டி. பொறுமையோட ருசி இனிப்பா இருக்கும். இனிப்பா? எந்த இனிப்பும் காணுமே. இங்க வெறும் பிரெட்டும் பட்டரும் தான் இருக்கு. ஒன்று பண்ணலாமா சார்? இதை சாப்பிட்டுக்கிட்டே நான் வேணா வாட்ச் பண்ணுவோம். எதையும் தின்னாத, சாப்பாட்டை கவனிக்காத, வேலையை கவனி. சாரி சார். ஃப்ரெட்டி சாப்பாடுனா உயிரை விட்டுருவான். பாஸ், இந்த பொண்ணோட தாடை 2 இடத்துலயும் நல்லா உடைஞ்சிருக்கு. துப்பாக்கியால சுட்டிருக்காங்களா என்ன? குண்டெல்லாம் ஒன்றும் படல பாஸ். அந்த பொண்ணோட உடம்பு ரொம்ப மோசமா அழுகி இருந்ததுல்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப வெறும் எலும்பு கூடு தான் இருக்கு, புரியுதா? இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். மிச்ச பதில் எல்லாம் நீங்க லேபுக்கு வருவீங்கல்ல, அப்ப சொல்றேன். ஜெய் சிஐடி. சரி, அந்த தாடை உடைஞ்சிருக்கா? டைம் டு கோ. My God. ஒரு நிமிஷம், நான் அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
Damn it. நான் ராணாவை பிடிச்சப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருந்தா. இவளே தான், இந்த பொண்ணே தான். அப்ப சந்திக்க வந்தது இவ்வளவுதான் இருக்குமோ? சார் இவங்க கிளம்புறாங்க. அவளை ஃபாலோ பண்ணுங்க, தப்ப விட்டுறக்கூடாது. தள்ளுங்க ப்ளீஸ். சார் இந்த பொண்ணு எங்க போயிட்டா சார்? விக்ராந்த், சீக்கிரம் சீக்கிரம் ஃபயர் பண்ணுங்க. ஓ மை காட், விக்ராந்த் ஒண்ணும் ஜஸ்ட் இல்ல. மிஸ்ல தப்பிச்சேன். குண்டு உரசிட்டு போயிருக்கு. சரி ஓகே. ஃப்ரெடி அந்த பக்கமா வா. ரத்தக்கரை இது வரைக்கும் தான் இருக்கு. அப்படின்னா இங்கிருந்து ஏதோ வண்டியில ஏறி அவ தப்பிச்சு போயிருக்கா. தப்பி அவ எங்க போயிடுவா? காயமா இருக்குல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதா சார், வருவா. நான் பக்கத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். இப்படி எந்த கேஸ் வந்தாலும் அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. நான் இப்போவே அந்த பொண்ணை பற்றி என் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அவள் யாராக இருப்பா? சார், அந்த காலம் போயிடுச்சு, போயே போச்சு. போனதெல்லாம் போகிட்டு விடு. இப்ப நீ என்ன பண்றியோ அதை பத்தி சொல்லு. பாஸ், அந்த காலம் போயிடுச்சு. அந்த காலத்துல பணம் எல்லாம் பணமா தான் இருந்தது. என்ன? ஏய், அப்ப என்ன பணம் இப்ப பணம் இல்லையா? அப்புறம் பணத்துக்கு என்ன உயிர் வந்துருச்சா? இந்த பணம் இப்ப வெறும் பணம் இல்ல. ஐயோ சாலங்கி, இது கையில கிடக்கிறப்ப பணமா தான் இருந்தது. ஒருவேளை இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ ஏதாவது உசுறு கொடுத்துருப்பியான்னு எனக்கு தெரியாது. சரி, என்ன நிலைமையில இருந்தது? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? பணம் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருந்தது. தூங்கிட்டு இருந்தது. அவ்வளவுதானா? தூங்கிட்டு இருந்ததா? இல்ல, இது கூடவே கொஞ்சம் லெட்டர்ஸும் கிடைச்சது. ஐயோ, லெட்டர். என்னாச்சு? லெட்டரா? ஆமா சார், லெட்டர். எனக்கு திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன? நான் ஒரு லெட்டரை கொடுக்கணும். யாருக்கு? தாரிகாவுக்கு. தாரிகாவுக்கா? அபிஜித், இங்க என்ன நடக்குது? ஃப்ரெடி, நீ எதுக்காக தாரிகா மேடத்துக்கு லெட்டர் கொடுக்கணும்? அது வந்து சார், இல்ல இல்ல இல்ல, நான் என்ன அவசியம் தான் கேக்குறேன். சார், நீங்க தானே கொடுத்தீங்க. நானா? ஆமா சார்.
ஆனா அது நான் ஒரு 10 நாள் முன்னாடி தானே கொடுத்தேன். சார் 10 நாளா பாக்கெட்ல தான் சார் இருக்குது. இது 10 நாளா இந்த லெட்டரை பாக்கெட்ல வச்சுட்டே தான் சுத்துறியா? ஆமா சார். டேய், அப்ப நீ பேண்டே மாத்தலையா? இல்ல சார், பேண்ட்டை மாத்தினேன். ஆனா லெட்டர் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இப்ப கொடுத்துட்றேன். அதை இப்படி கொடுப்பா. சார் ஒரு நிமிஷம் சார். லெட்டர் விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க ப்ளீஸ். அததான் நான் மூக்க நுழைச்சிட்டேனே. லெட்டரை படிக்கிறதுக்காக தவளை மாதிரி வாயை திறந்தாரு. ஆனா வாயை மூடிட்டாரு. அப்புறம் ஏசிபி கிட்ட லெட்டரை கொடுத்தாரு. லெட்டர் பெரியய்யா கிட்ட வந்துச்சு. லெட்டரை படிச்ச ஏசிபி முகம் பும்முன்னு செவந்துச்சு. அப்படியே எரிமலை மாதிரி கொதிச்சுது. ஆனா காதல் கிளிகள் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. ஆனா அண்ணன் கோவமாயிட்டாரு. என்ன இவனும் சிரிக்கிறான்? ஏசிபி காதுல இருந்து புகை பறந்துச்சு. பெரிய அண்ணன் கடுப்பாயிட்டாப்ல. கிட்ட வராரு. எல்லாம் லெட்டர் பண்ண வேலை. தலையை கொண்டு போய் இடிக்கிறதுக்கு செவத்து தெரிக்கிட்டு இருக்காரா? இல்ல தலையை இடிக்கிற முடிவை மாத்திக்கிட்டாரு. ஆனா திரும்பவும் கடுப்பானாரு. அப்படி அபிஜித் அந்த லெட்டர்ல என்னதான் எழுதி இருக்காரு? கை எங்க போகுது? எங்கதான் போகுது? கடவுள்கிட்ட ஏதாவது கேட்க போறாரா? கண்ணுல தண்ணி, கை வானத்தை பார்த்து போகுது. இப்போ அண்ணன் மனசு ரொம்ப வலிக்குது. என்ன இது? ஏசிபியோட ஒரு கையை துடிக்குது. 2 கையும் ஒன்னு சேர போகுதா? இல்ல லெட்டர் புடிச்சிட்டாரு. சொலோங்கிக்கு காத்தே போயிடுச்சு. ஏசிபி லெட்டர் பிடிக்கிறாரு. காகித கப்பல் செய்ய போறாரா என்ன? இல்ல, லெட்டர் கீழே வருது. லெட்டர் இப்ப மூஞ்சி பக்கத்துல வந்துருச்சு. லெட்டர் இன்னும் பக்கத்துல வருது. அதை கிழிக்க போறாரு. கிழிச்சிட்டாரு. நெஞ்சு வெடிச்சிருச்சு. ஐயா சிரிக்கிறாரு. லெட்டர் பால் ஆயிடுச்சு. அபிஜித் கேட்ச் பிடிக்க ரெடி ஆகிட்டாரு. ஆனா இதயத்தை கீழே போட்டாரு. சலோங்கி இப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பணம் வேற மாதிரி மாறிடுச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? சார், இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறேன் சார். இவங்க கூட சேர்ந்துட்டியா? உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாடி ரொம்ப ஆபத்தானது. இது எல்லாரையும் கொன்னுடும். இந்த ஆளுக்கு எல்லா நட்டும் லூஸ் ஆயிடுச்சா? அப்படியா? சரி பாருங்க. அட சாலங்கை, நீங்க என்ன பண்றீங்க? பாடியே பாருங்க. இந்த பாடி ஆபத்தானது. இது எல்லாரையும் கொன்னுடும். இங்க பாருங்க. என்ன இந்த எலும்பு கூட பளபளக்குது? ஆமாம் பாஸ், எலும்புக்குள்ள ரேடியம் இருக்கு. இவ்வளவு ரேடியம்னால கொன்னு இருக்காங்க. இந்த எலும்பு கூட நம்ம பூமிக்குள்ள எத்தனை வருஷம் புதைச்சாலும் சரி, 1000-2000 வருஷம் ஆனாலும் இது இப்படிதான் பளபளக்கும். இதுக்கு பக்கத்துல என்ன இருந்தாலும் சரி, இந்த எலும்பு சாப்பிட்டுரும். இத நாம சீக்கிரமா புதைச்சு ஆகணும். இதுக்கு பக்கத்துல யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் செத்துருவாங்க. எல்லாரும் போங்க, சீக்கிரம் போங்க. ரேடியம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பொண்ணு யாரு, எப்படின்னு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? இத பாரு அபிஜித், இவளோட எல்லா எலும்பும் உடைஞ்சிருச்சு. டிஎன்ஏ எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பொண்ணோட தாடையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இவ ஏதோ டென்டிஸ்ட பார்க்க போயிருக்கா. இந்த பாடியோட பல்ல ரெடி பண்ணது யாரு? அதை வச்சு புடிச்சிடலாம். அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டென்டிஸ்ட் யாரு என்ன நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சரி முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க எல்லாரும். அப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் சூட் இருக்கு. நாங்க 2 பேரும் போட்டுக்கிறோம். அதை சீக்கிரமா போட்டுக்கோங்க, நாங்க கிளம்புறோம். சரி தாரிகா, குயிக். அபிஜித், எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம்னு தோணிட்டே இருக்கு. சார், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சார். நாம எவ்வளவோ பல் டாக்டரை பார்த்துட்டோம். இப்போ எனக்கு பல்லு கூச ஆரம்பிச்சிருச்சு. என்ன டாக்டர், ஏதோ தெரிய வந்ததா? ஆமா, ஒரு மேட்ச் கிடைச்சிருக்கு. நீங்க பல்லோட எக்ஸ்ரே அனுப்புனீங்கல்ல, அது எங்க ரெக்கார்டோட மேட்ச் ஆகுது. ரெக்கார்டோட மேட்ச் ஆச்சுல்ல டாக்டர்? அப்ப அந்த பேஷண்டோட பேர் என்ன? நட்டாஷாவா? நட்டாஷா? இல்ல சார், அந்த பொண்ணோட பேர் ரோஸ். ரோஸா? ஆமா சார், எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்தபோது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஆமா சார், அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மாதிரி கேஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்படி அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை? சார், அந்த பொண்ணோட பல்லுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஆனா நான் அந்த பொண்ணோட பல்ல தொட்ட உடனே அவளோட தாடையே உடைஞ்சு போச்சு. நிறைய ரத்தம் வழிஞ்சுது சார். தாடை உடைஞ்சிருச்சா? தாடை பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அது உண்மைதான் சார். அவ தாடைய நாங்க எப்படியோ ஒண்ணு சேர்த்து ஆபரேட் பண்ண முயற்சி பண்ணோம். அதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். நீங்க தான் ஆபரேஷன் பண்ணீங்களா? இல்ல சார்,
கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால நாங்க ஒரு விசிட்டிங் டாக்டர் கூப்பிட்டோம். ஓ, யார் அந்த டாக்டர்? அவரோட பேர் டாக்டர் அனுராக். அவர் ரொம்ப பெரிய டென்டிஸ்ட். ஆனா இப்ப அவர் இறந்துட்டாரு. டாக்டர் அனுராக் இவர்தானா? ஆமா சார், இவர்தான் டாக்டர் அனுராக். ஆனா இவருக்கு என்னாச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அந்த ரோஸ் கூட ஆபரேஷன் பண்றப்போ வேற யாராவது இருந்தாங்களா? சார், அவ கூட வந்தது அவளோட ஃப்ரெண்டு. கூடவே ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் ராகுலும் வந்தாரு. அப்புறம் சார் அப்புறம் என்ன சார், அவளோட பாய் ஃப்ரெண்ட் ராகுல் அந்த ஆபரேஷன்ல அவனுக்கு திருப்தி இல்லை. அவன் டாக்டர் அனுராக தேடி எங்க கிளினிக்கும் வந்தான். ரொம்ப கோவமா இருந்தான் சார். அபிஜித், அப்படின்னா ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் ஒருவேளை அவ மரணத்துக்கு காரணம் டாக்டர் அனுராகுன்னு நினைச்சிருக்கலாம். அந்த கோவத்துல தான் அவன் டாக்டர் அனுராக கொண்டு இருக்கணும். ஆமா சார், அந்த ராகுலும் இதே தான் சொன்னான். அதாவது ஆபரேஷனுக்கு முன்னாடி அவ நல்லா இருந்தா, ஆனா எப்போ டாக்டர் அனுராக் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணாரோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த ரோஸ் கூட ஒரு பொண்ணு வந்திருந்தால, அந்த பொண்ணு யாரு? சார், அவளோட ஃப்ரெண்டு நட்டாஷா. இவளா? ஆமா சார், இவதான். ஓ, அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற பாடி நட்டாஷா இல்லாத ரோஸ். நட்டாஷா இன்னும் உயிரோட தான் இருக்கா? அப்படி இருந்தா இப்ப நடக்கிற எல்லா சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது நட்டாஷாவும் அந்த ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் ராகுலும் அவங்க தான் இருக்காங்க சார். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அபிஜித், கண்டிப்பா இருக்கும். இந்த நட்டாஷா அண்ட் ராகுல் இவங்க 2 பேரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அந்த ஃபார்ம்ல இருக்கும்ல? ஆமா சார். சார், இதுதான் ராகுலோட ஃபோன் நம்பர், அப்புறம் டீடைல்ஸ். ஓகே, இத நாங்க வச்சுக்கிறோம். ஓகே சார். இவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் எடுங்க. அடா, என்னப்பா லேப் இருட்டா இருக்கு? ஐயோ, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த புது பிரச்சனையே வந்திருக்கு. செலாங்கி ஓடிட்டானோ? நான் வர்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? ஓஹோ, ஒளிஞ்சிருக்கியா? அடா, செலாங்கு, என்ன ட்ரெஸ்ஸியா போட்டுட்டு இருக்க? உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கியா இல்லையா? போட்டிருக்கேன் சார், உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அந்த ஆளு எங்க இருந்து விழுந்தான்னு கேட்டேன். அதுலயே நீ அவுட் ஆயிட்ட. ட்ரெஸ்ஸையே மாத்திட்ட. நான் சூட் போட்டிருக்கேன் சார். என்ன சூட் போட்டிருக்கேன் சார், சூட்டு. என்னையா ஏதோ அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? சார், நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நானே சூட்டு போட்டிருக்கேன்னு சொன்னேன், சூட். ஏசிபி கிட்ட சொல்றேன். சார், நீங்க ஏசிபிக்குனா ஃபோன் பண்ணுங்க, இல்ல உங்க அப்பனுக்குனா ஃபோன் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சூட்டு போட்டிருக்கேன்னு சொன்னேன், சூட்டு. சரிதான், நான் நினைச்சது கரெக்ட் தான். இன்னைக்கு மொத்தத்துல நேரமே சரியில்லை. சரி வெடியா, இப்ப விஷயத்துக்கு வா. அந்த பாடியை செக் பண்ணியே இல்லையா? அந்த பொண்ணு எப்படி இறந்தா? சார், நீங்களே பாருங்க. ஐயோ, அதுக்கு மேல என்னையா ஊத்தி வச்சிருக்க? ரேடியம். என்ன ரேடியம்? ரேடியம்? அப்பா, ஆண்டவா உனக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆள் காதுல இந்த ஒரு வார்த்தையாவது விழுந்தது. ரொம்ப நன்றிப்பா. ரேடியமாவிலே இறந்துட்டாளா? ரேடியமே சாப்பிட்டாலும் என்ன? சார், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது சார். நீங்க விடுங்க விடுங்க. என்ன விடுங்க சார், விடுங்க. விடுங்க சாரா? ஐயோ சார், அத விடுங்க சார். எப்படி என்னால படுக்க முடியும்? கட்ட பிரம்மச்சாரின்னா என்ன வேணா சொல்லுவியா? ஏசிபி கிட்ட வேணா சொல்லு, அந்த ஆள் வேணும்னா படுப்பான். படுக இல்ல, விடுங்க சார், விடுங்க. திரும்பவும் படுக்க சொல்ற. மொத்தத்துல எனக்கு நேரமே சரியில்லையா? சார், ஃபோன் கம்பெனில இருந்து ராகுலோட அட்ரஸ் அண்ட் போட்டோ கிடைச்சிருச்சு. இவனா? இவன் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அன்னைக்கு அனுராகுக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இவனை பார்த்தனே. ஆமா சார், அந்த ஆக்சிடென்ட்டோட ஹை விட்னஸா?
சார் அனுராக் இறந்துட்டானா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் வந்திருக்கலாம் இல்லையா? சார் ரோஸோட பாடி கிடைச்ச இடத்த தான் அவன் அட்ரஸா கொடுத்தான். அப்படியா? அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம். அப்போ இனிமே அவன் வீட்டுக்கு போக மாட்டான். அவனோட கடைசி லொகேஷன் எங்க காட்டுது? சார் அங்கதான், அனுராக் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல. அதுக்கப்புறம் அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டானா? ஃபோன் ரெக்கார்ட்ல இருந்து என்ன தெரிய வந்துச்சு? அவ கடைசியா, அதாவது ஃபோன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அவ யாருக்கு அதிகமா கால் பண்ணிருக்கா? சார் இந்த நம்பருக்கு தான் அவன் அடிக்கடி கால் பண்ணியிருக்கான் சார். இவன் பேரு சோட்டு சார். யார் அந்த சோட்டு? சார் கார் மெக்கானிக். சோட்டு கார் மெக்கானிக். கார் மெக்கானிக் சோட்டு. சார் 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 எனக்கு எந்த ராகுலையும் தெரியாது சார். இன்ஜின் ஆயில் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லிடு, இல்லைன்னா இதே மாதிரி காலம் முழுக்க வவ்வால தொங்க வேண்டியதுதான். சார் நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். உனக்கு தெரியாதா? சரி இவனை பியூரோக்கு தூக்கிட்டு வாங்க. சார் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் என்னை விட்டுருங்க சார், நான் நரம்பராதி சார். அந்த ராகுல் தான் சார் என்னை மிரட்டி காரை வாங்கிட்டு போயிட்டான். என்னை இறக்கி விட்டுருங்க. இவன் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். வரதானே செய்யும். சரி சொல்லு. சார் அந்த ராகுலுக்கு நான் திருட்டுத்தனமா காரை விற்கிறது வாங்குறது எல்லாம் அவனுக்கு தெரியும் சார். அந்த விஷயத்தை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணான் சார். அவனுக்கு நான் காரை கொடுக்கலன்னா என்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு சொன்னான் சார். அதனால தான் சார் பயந்து போய் நான் கொடுத்தேன். அந்த அனுராக அவன் கொல்ல என்ன பிளான் பண்ணான்னு சொல்லு. அந்த காரை வச்சுதான் சார். அந்த வண்டியில இருந்துனா? அக்கா அதை தெரிஞ்சுக்க நீங்க என் கூட அங்க வரணும்க்கா. போலாம். சார் அந்த பிச்சைக்காரனோட பாடி இருந்தது இல்லை சார், அதை இங்க கார்ல வச்சு நாங்க கண்ட்ரோல் பண்ணோம். சார் இதுல ரெண்டு ஸ்டேரிங்கா, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல்ல ஓட்டிருக்காங்களா? அப்ப இதான் விஷயமா? இதனாலதான் அப்ப அந்த பொணம் காரை ஓட்டுச்சா? அனுராக் கார் மேல வர இடிச்சுது. சார் நான் எதுவுமே பண்ணல சார், எல்லாம் அந்த ராகுல் தான் சார் பண்ண. காரை நான் ரெடி பண்ணி மட்டும்தான் சார் கொடுத்தேன், அது மட்டும் தான் சார் பண்ணேன். இந்த ராகுல் எங்க இருக்கான்? அட இங்க ஆக்சுவலி யாருமே இல்லையே. ஆனா அந்த மெக்கானிக் ராகுல் இங்க தான் வந்தேன்னு சொன்னா. வேணாம், என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைன்னா மொத்த புல்லட்டையும் உன் மண்டையில இறக்கிடுவேன். சார் நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்க எல்லாரும் பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. பார்ட்டியா? அது எங்க நடக்குது? ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னா சுட்டுருவேன். கீழே போடு. பார்ட்டியை உனக்கு நாங்க தரோம், ஜெயில்ல. சிஐடி அனுராக எதுக்காக கொன்ன? சார் அந்த அனுராக் இருக்கான்ல, அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறான் சார். அவனை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சான். அதனால அவர் கொன்னுட்டியா? ரோஸோட மரணத்துக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியாம? ரோஸோட மரணம் ரேடியம் பாய்சனிங்கால நடந்திருக்கு, புரியுதா? சார் 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 அது எனக்கு தெரியும். ஆனா அது இப்பதான் தெரிய வந்துச்சு. எப்படி? அது சார் நட்டாஷா தான் எனக்கு கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணியிருந்தா. நட்டாஷா எங்க? சார் அது எனக்கு தெரியாது. ஆனா ரோஸோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அவ என்கிட்ட சொன்னா. யார் அந்த பொண்ணு? அது ரோஸோட பாஸ் அலிஷா. அலிஷாவா? அவ எதுக்கு ரோஸை கொல்ல நினைச்சா? சார் ரோஸ் இந்த ஆஃபீஸோட ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அது நட்டாஷா என்ன சொன்னான்னா, அலிஷா ரோஸை வச்சு ஏதோ இல்லீகல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சார். அதாவது ஸ்மக்லிங் மாதிரி சார். அதுல சில பாக்கெட்ல அவ ஒரு சில கெமிக்கல்ஸை போட்டு டப்பால சப்ளை பண்ணிருக்கா சார். கெமிக்கல்ஸா? அது ரேடியம் தான். அதான் ரோஸ் ரேடியமால பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ அந்த அலிஷா எங்க? சார் அதுதான் சார் நான் இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அலிஷா எங்கடா? சார் எங்கள் கம்பெனியோட ஓனர் ராஜேந்திர சார் ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு நியூ இயருக்காக. எல்லாரும் அங்கே தான் போயிருக்காங்க. அலிஷா மேடமும் அங்கே தான் இருக்காங்க. பார்ட்டி எங்கே நடக்குது? ஹோட்டல் ரிவர் கிங். ரிவர் கிங்கா? விக்ராந்த், நட்டாஷா ஹோட்டல் ரிவர் கிங்ல இருக்காளா? நட்டாஷா அலிஷா ரெண்டு பேரும் அங்கதான் இருக்காங்களா? விக்ராந்த் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஹோட்டல் ரிவர் கிங்குக்கு போங்க, நாங்களும் அங்க வந்துடுறோம். அங்க பெருசா ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது.
இவ்வளோ தேடி தான் நான் இங்கே வந்தேன் நதாஷா. ஆ நான் இங்க வந்துட்டேன். இல்ல இன்னும் அவர் இங்க வரல. அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வேலை தான் நான் முடிஞ்சிடும்னு சொன்னேன்ல, கண்டிப்பா முடிஞ்சிடும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஹலோ. ஹலோ. நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர். நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன். வந்துதானே ஆகணும். சூரஜ் எங்க? அது வந்து சூரஜுக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு. சோ பிஸி ஆயிட்டாரு, அதான் வர முடியல. சரி பரவாயில்ல, நீ இங்க தானே இருக்க, உள்ள போலாம் வா. ஷியோர். நீ ஏன் வெளியில நிக்கிற? இங்க பாரு, இவங்க என் கூட வந்திருக்காங்க. ஓகே சார், வாங்க மேடம். கொண்டு வந்துட்டியா? ஆமா, ஆனா முதல்ல என் பிரதரை விட்டுட. நீ எனக்கு ஆர்டர்லாம் போடக்கூடாது. முதல்ல என் வேலை முடியட்டும், அப்புறம் உன் பிரதரை விட்டுறேன். என் பொருளை கொடு. நீ 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 என்ன பண்ற? ஏன் பேச மாட்டேங்கிற? இது பாமாச்சே. இங்க ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் இருக்காங்க. நீ நீ எல்லாரையுமே கொல்ல போறியா என்ன? ஆமா, சாவாங்க, எல்லாரும் சாவாங்க. இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? ஆறுதல், பழிக்கு பழி. நீ ரொம்ப கேள்வி கேக்குறியே. போ, திரும்பு. என்ன யோசிக்கிற? திரும்பு. சீக்கிரம் போ. என் மேலேயே கைய உங்கறியா? மஞ்சுக்கிட்ட சொல்லு, மேல போய் பார்க்க சொல்லு. மஞ்ச், மேல போய் பாரு.
எப்படியாவது இந்த நட்டாஷாவை முதல்ல கண்டுபிடிச்சு ஆகணும். சார் சார் நதாஷா இந்த ஹோட்டல்ல தான் இருக்கா. ஹோட்டல் ஸ்டாஃப் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவ எங்க இருக்கா? லாபியில் 25 நிமிஷத்துக்கு முன்னாடி. சரி வாங்க, ஹோட்டல் ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார், நதாஷா இங்கே தான் இருக்கா, 3rd ஃப்ளோர் பாத்ரூம்ல. இப்படி ஒன்று செஞ்சது யாரு? யார் பண்ணதுன்னு சொல்லு. சார் அது அது நான் சொன்னா என் பிரதரை கொண்டுடுவாங்க. அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இதோ பாரு நட்டாஷா, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. என் பிரதர் அவங்களோட கஸ்டடியில இருக்கா சார். யாரோட கஸ்டடியில? அலிஷாவோட. அலிஷாவா? யார் இந்த அலிஷா? அவ அவ என்ன 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 பண்ண போறா? அவ அவளோட ஜாக்கெட்டை கழட்டி அதுல ஏதேதோ வச்சிருக்கா சார். அந்த எல்லா பொருட்களையுமே நான் தான் கொண்டு வந்தேன் சார். அவ என்கிட்ட 1000 பேர் சாவாங்கன்னு சொன்னா. அதை கேட்டது நான் பயந்துட்டேன் சார். அப்புறம் நான் அவளை தடுக்க முயற்சி பண்ணப்போ. அப்படின்னா இந்த அலிஷா ஒரு சூசைட் பாம்பர். ஹலோ சுரேஷ், நீ நீ தப்பிச்சிட்டியா? என்ன அவங்க பிடியில இருந்து நீ தப்பிச்சிட்டியா? நீ எங்க இருக்க? இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் உன்னை காப்பாத்த கண்டிப்பா அங்க ஆள் அனுப்புறேன். சார், என்னோட பிரதர் அவங்க பிடியில இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப அவ பதலாப்பூர் பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல மறைஞ்சிருக்கேன்னு சொன்னா. நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நாங்க பாத்துக்கிறோம். உங்க பிரதருக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். தயா, உடனே கிளம்பு, அவனை தேடு. நீ என் கூட வாமா. சார், உடனடியாக அலிஷாவை தேடி ஆகணும், இல்லைன்னா இங்க இருக்க உங்களுக்கு ஆபத்து. ஆமா விக்ராந்த், ஆனா அந்த அலிஷாவை பிடிக்க போறேன்னு அவளுக்கு தெரிய வந்ததுன்னா மொத்த ஹோட்டலையும் வெடிக்க வச்சிருவாளே. சார், நாம அந்த அலிஷாவை எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? யாரு என்னன்னு தெரியாதே சார். சார், எனக்கு தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஓடினவ தான் அலிஷான்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாமே சார். அப்புறம் அந்த அனுராக் தன்னோட கிளினிக்ல பாம்பு பண்ற பொருட்களை யாருக்கோ கொடுக்க வச்சிருந்தார்ல, அது இவ்வளவுதான் இருக்கணும் சார். Guys, countdown begins. 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50. சார், லைட் ஆஃப் பண்ண போறாங்க. இதுல எப்படி அவளை கண்டுபிடிக்க போறோம்? எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். அவங்களை கண்டுபிடிக்க இருட்டு தான் தேவை பங்கஜ். சார், என்ன விஷயம்? பாருங்க சார், கருப்பு ட்ரெஸ்ல நிக்கிறா பாருங்க. பல்லு எப்படி மின்னுதுன்னு பாருங்க. எல்லாம் ரேடியம் எக்ஸ்போசர் தான். ஃபாரன்சிக் லேப்ல அந்த பொண்ணோட எலும்புக்கூடு மின்னுன மாதிரி இதுவும் மின்னிக்கிட்டு இருக்கு பாத்தியா? அவளே தான். நல்லா கவனி பூர்வி, அந்த பொண்ணோட பல்லு மின்னுது. அவளை ஃபாலோ பண்ணுங்க.
அங்க பாருங்க. கிரேட் ஜாப் விக்ராந்த். தேங்க்யூ சார். இது என்னோட டியூட்டி தான். ஆனா நீங்க எப்படி எல்லாரையும் காப்பாத்துனீங்க? பாம் வெடிச்சிருச்சு. ஆனா நான் பிளான் பண்ணி தான் தண்ணியில குதிச்சேன். தண்ணிக்குள்ள குதிச்சதுனால பாம் சரியா வெடிக்கல. ஃபென்டாஸ்டிக் விக்ராந்த். உன்னோட வீரத்தால பெரிய ஆபத்து இப்போ ஒன்று தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வீரத்தால சார். பாம் வெடிச்சிருச்சு, ஆனா உன்னோட திட்டம் நிறைவேறாம போயிடுச்சு. யாருக்கும் எதுவும் ஆகல. நட்டாஷாவோட பிரதரையும் நாங்க காப்பாத்திட்டோம். இப்போ உன்னோட எல்லா கூட்டாளிகளும் மாட்டிக்கிட்டாங்க. சரி, இந்த கதை எங்க ஆரம்பமாச்சு? கொஞ்சம் எங்களுக்கும் சொல்றியா? நத்தாஷால இருந்துதான். நான் அங்க அவ கடையில இருந்து போனை வாங்கிட்டு போய் ஏதோ தப்பான வேலை செய்ய போறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. எதனால அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு? ரோஸோட மரணத்தால. நத்தாஷாவுக்கு ரோஸோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ரேடியேஷனால நடந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது நீ தான் சாக போறன்னு நாங்க மிரட்டணும். அதனால அவ பயந்து போய் மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் அவளோட பிரதரை நாங்க கிட்னாப் பண்ணோம். பயந்து போய் அவ வெளியே வருவான்னு பண்ணோம். ஏன்னா நட்டாஷா அந்த அந்த பார்ட்டிக்கு எப்படியாவது வரணும்னு நாங்க நினைச்சோம். ஏன்னா அவளால மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கு எந்த செக்யூரிட்டி செக்கப்பும் இல்லாம வர முடியும். பாமோட அவளால மட்டும்தான் வர முடியும். ஏன்னா அவ பார்ட்டியோட ஹோஸ்டான எங்க கம்பெனியோட சிஇஓ ராஜேந்திரோட நல்ல ஃப்ரெண்டு. இந்த பாம் செய்யறதுக்கான பொருட்களும் ரேடியமும் உனக்கு அனுராக் சப்ளை பண்ணிருக்காரு இல்லையா? அந்த டீல பேசி முடிக்கத்தான் நீ ஹோட்டல்ல அவரை சந்திச்சிருக்க. நாங்க அந்த ரேடியத்துல பாமை செட் பண்ணலாம்னு நாங்க நினைச்சோம். அப்பதான் அந்த பாம் இன்னும் பலம் வாய்ந்ததா ஆகும். ஆனா உன் பிளான் இப்போ சொதப்பிடுச்சு. ஏன்னா ரோஸோட பாடியில அந்த ரேடியம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நீயும் மாட்டிக்கிட்ட. அப்படி சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா இன்னும் வெளியே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால இந்த வேலையை செய்ய முடியும். யார் என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அலிஷா. யாரு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாலும் கடைசியில் அவங்களோட திட்டம் தோல்வியில தான் முடியும். அப்புறம் உனக்கு கிடைக்க போற மாதிரி அவங்களுக்கும் தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். எங்களோட குறும்புக்கார நண்பர் சித்ரோலி ஐயா எங்களை மாட்ட வைக்க முயற்சி பண்ணாரு. ஆனா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதான் அங்க மேல இருந்து விழுந்த நபர் எங்கிருந்து விழுந்தாரு? அவர் பிளைன்ல இருந்தா விழுந்திருக்காரு. ஆனா பிளைன் உள்ள இருந்து இல்ல, பிளைன் வெளியில இருந்து. அந்த பிளைட் சின்ன ஏர்போர்ட்ல இருந்து வந்தது. அதாவது சாயந்தரம் நேரம் கொஞ்சம் இருட்டா இருக்கிறப்போ இந்த நபர் இருக்காரு. எப்படியோ பிளைட்டோட அடிபாகத்துக்குள்ள நுழைஞ்சு எப்படியோ அந்த பிளைட்டோட லேண்டிங் கியருக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் இந்த பிளைட் 30,000-40,000 ஃபீட்ல பறக்கிறப்ப அப்ப ஏற்பட்ட குளிரால இந்த ஆள் இறந்து போயிருக்காரு. ஏன்னா அவ்வளவு உயரத்துல டெம்பரேச்சரோட அளவு -40 டிகிரிஸ்ல இருக்கும். அவ்வளவு ஹைட்ல காத்தோட வேகமும் குறைவா தான் இருக்கும். அப்ப நம்ம நர்வ்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறிடும். அப்புறம் இந்த பிளைட் லேண்டிங்காக இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போறப்போ, அதாவது 5,000-10,000 அடி உயரத்துல பைலட் அந்த பிளைட்டோட லேண்டிங் கியரை ஓபன் பண்ணிருக்காரு. அதாவது அந்த பிளைட்டோட லேண்டிங் கியர், அதான் அந்த வீல் வெளியில வந்ததும் அதுக்குள்ள மறைஞ்சிருந்த பாடி டமார்னு கீழே வந்து விழுந்திருக்கு. அதை தான் கீழே எல்லாருமே பார்த்தாங்களே. அப்புறமா சந்திக்கலாம். பாய்.